மாதம் மாதம் எஸ்ஐபி கரெக்டாக பண்ணணும்னு ஆசை தான் சார், ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செலவு நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி சொல்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து சால்ஜாப்பு பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கோ எனக்கோ ஹூவர் இட் இஸ் திடீர்னு வந்து பைக் ரிப்பேர் பண்ணோம், கார் ரிப்பேர் பண்ணோம், வீட்டில் டிவி வந்து புட்டுக்குவோம், ஏதோ ஒன்று ஆகிட்டே தாங்க இருக்கும். நீங்கள் என்ன பண்ணோன்னா பேசிக்ஸ் மொத்தம் 3 விஷயம் இருக்குது இன்வெஸ்டிங்கில். முதல் பாயிண்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ். எனஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 லட்சமோ இல்லை 5 லட்சமோ வந்து ஒரு கவரேஜ் இருக்கும். அது கண்டிப்பாக பத்தாது, வெளியில் தனியாக ஒன்று எடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 lakhs 25 lakhs அரௌண்டு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சாலிட் பேஸு. 2வது லேயரில் பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸு. அந்த பிரெட்வினர் அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஏதாவது ஆகுதுன்னா அவருக்கு அடுத்தது மினிமம் 10 வருஷத்துக்கு இந்த பைசாவை வச்சுக்கிட்டு இந்த இன்சூரன்ஸ் பணத்தை வைத்துக்கொண்டு அந்த குடும்பம் மேலே ஏறி வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் 2வது லேயர். 3வது அதிமுக்கியமான லேயர் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்னால் என்ன? அடுத்தது ஒரு 6 to 8 மாதத்துக்கான பணத்தை இதுக்குள்ளார எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது ஒரு பட்டாசு வெடிக்க போகிறோம், ஒரு ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஊதுபத்தி வச்சுக்கும் பார்த்தீங்களா, அந்த ஊதுபத்தி உங்களுக்கும் டேஞ்சருக்குமான தூரம் தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது. இது நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க. இதை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் இந்த லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். இப்போ திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு டிவி ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு எமர்ஜென்சி நீடு வருதுன்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட எஸ்ஐபிஸ் மாதம் போகிறது உங்களுக்கு கரெக்டாக வரும். இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இது பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்ச நாள் ஆகுமே அப்படின்னா பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. ஒரு வருஷம் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் பண்ணுங்கள். இந்த லேயர்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், வாட் எவர் இட் இஸ், இது பண்ணாமல் உங்களால் கண்டிப்பாக ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜேர்னி பண்ண முடியாது. ஸ்மூத்தான ஜேர்னி இல்லை அப்படின்னா இன்வெஸ்டிங்கோட பேஸே கிடையாதுங்க. நீங்கள் என்ன ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, முதல்ல எடுத்தோடனே நீங்கள் அதை யோசிக்கிறீங்களே தவிர இந்த பேசிக்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் டோன்ட் டூ இட். இது எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சுமாரான ஃபண்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து பயம் இருக்காது, மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. இந்த பேசிக்ஸ் உங்ககிட்ட இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலாம். உங்களுக்கு டேர்ம், ஹெல்த்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னாலுமே வந்து கைடன்ஸ் இஸ் ரெடி. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ.